இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை பாரிசு நகரத்தினுடைய புனித ஜெர்மானுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜெர்மானுஸ் திருச்சபையுடைய வரலாற்றில் 6வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக பார்க்கப்படுகிறார். பாரிசு நகரத்தினுடைய ஆயராக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய அந்த ஆட்சி பொறுப்பு காலத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து, அதே நேரத்துல இறை வார்த்தையை அறிவித்த ஒரு மாபெரும் புனிதராகவும், தன்னுடைய மறை மாவட்டத்துல குருக்களுடைய அந்த பயிற்சியில மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு புனிதராகவும், அதே நேரத்துல குருக்கள் புனிதத்துல வளர வேண்டிய ஒரு ஆர்வத்தை தூண்டி எழுப்பிய ஒரு ஆயராகவும் தான் இவர் கருதப்படுகிறார். இந்த புனித ஜெர்மானுஸ் ஏழையரின் தந்தை என்று கூட அழைக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். காரணம், ஏழை எளியவர்களிடத்துல இவர் தனிப்பட்ட முறையில காட்டிய பேரன்பு. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜெர்மானுஸை போல நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திட இறைவன் நம்மை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான மக்களோடு எரிகோவை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த இடத்துல பார்த்திமேயு என்கிற ஒரு பார்வையற்ற ஒருவர் வழியோரத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அவர் உலகத்தினருடைய பார்வையில தான் பார்வையற்றவராக இருந்தார். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்துல ஆன்மீக பார்வை பெற்றவராக, ஆன்மீக ஒளி பெற்றவராகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். காரணம், இயேசு அவ்வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்ட பார்த்திமேயு இயேசுவை பார்த்து, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று முதலில் கத்துகிறார். அருகில் இருந்தவர்கள் அவரை பார்த்து அதட்டுகிறார்கள். வாயை மூடு, போதகர் வழியாக செல்லுகிறார் என்று அவரை அதட்டுகிறார்கள். அவருடைய அந்த நம்பிக்கையுடைய கூக்குரலை அவர்கள் தடுக்க முயற்சி செய்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, சற்றும் மனம் தளராமல், தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று உரக்க கத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய குரலை கேட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை என்னிடம் அழையுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு, ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படி என்று இயேசுவிடத்துல அவர் சொன்ன உடனேயே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று அவரை குணப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவர் அனுப்பி வைத்த ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மறையுறையினுடைய தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், அவர் உலகத்தினருடைய பார்வையில உலகத்தினருடைய பார்வையில பார்வையற்றவராக இருந்தாலும், ஆனால் ஆன்மீக பார்வையில் அவர் ஒளியூட்ட பெற்றவராக இருந்தார் என்று சொன்னேன். காரணம், இயேசுவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். முதலாவது. இரண்டாவது, இயேசுவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட அவர் தனக்கு தேவையா இருக்கிற அந்த ஆன்மீக ஒளிக்காக இயேசுவை பார்த்து கூக்குரல் இடுகிறார். அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை அதட்டினாலும், அல்லது அவர் மனம் தளர்ந்து போகிற அளவுக்கு அவரை டிஸ்கரேஜ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவரை மனம் தளர்ந்து போகிற அளவுக்கு அவரை அதட்டுகிறார்கள். ஆனாலும் நம்பிக்கை குறைவின்றி மறுபடியும், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று கூக்குரலிட்டு ஆண்டவருடைய கவனத்தை பெறுகிறார். ஆண்டவருடைய கவனத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் சென்ற பிறகு, பிரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிற அந்த விசுவாச அறிக்கையை அவர் விடுகிறார். அந்த விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு தான் இன்றைக்கு பார்வை பெற்றவராக, முழு பார்வை பெற்றவராக, உலகத்தினுடைய பார்வை பெற்றவராக, ஆன்மீகத்தின் பார்வை பெற்றவராக மகிழ்ச்சியோடு அவர் இன்றைக்கு இறைவனை போற்றி புகழ்ந்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில பல நேரங்களில் நாமும் ஆன்மீக பார்வையற்றவர்களாய் இருப்போம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்களாய், இறைவனிடத்துல கூக்குரலிடுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தும் இறைவனை பார்த்து கூக்குரலிடாமல், இறைவனை பார்த்து நம்முடைய தேவைகளுக்காக கூக்குரலில்லா, இறைவனை பார்த்து நம்முடைய தேவைகளுக்காக அவரை அழைக்காதவர்களாக கூட இருக்கலாம். சூழ்நிலைகளில நம்முடைய தோல்விகள், இயலாமை காரணமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணராமல் இருக்கலாம். அல்லது சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தார், நம்மோடு இருப்பவர்கள், நம்முடைய உறவுகள், நம்மோடு பணிபுரிபவர்கள் நம்மை பல நேரங்களில் பல்வேறு நேரங்களில் மனம் தளறுகிற அளவுல நம்மிடத்துல அவர்கள் பேசி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையாக கூட இருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம்
இந்த பார்த்திமேயுவை போல விசுவாசத்தில் சற்றும் குறைந்து விடாதவர்களாய், விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படாதவர்களாய், அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நோக்கி கூக்குரலிட்டு நம்முடைய ஆன்மீக தேவைகளையும் இந்த மண்ணுலக தேவைகளையும் இறைவனுடைய திருக்கரங்களிலிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள இந்த பார்த்திமேவையை போல நாமும் விசுவாசத்தில் ஒளிவர இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.